மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் நீங்கள் ஒரு கருப்பு குதிரையைப் போல் மிக வேகமாகவும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு வேட்கையை கொண்டு அவற்றை சாதிக்கக்கூடியவராகவும் இருக்கப் போகிறீர்கள். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு வெள்ளி சனி அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் மிக அற்புதமாக பலமாகவும், 3ஆம் இடத்திலே குரு யோகாதிபதி தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், மற்றொரு யோகாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும் பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் மிக சிறப்பாக மிக பலமாக யோகத்தை தருகின்றார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்திருக்கின்றார் 30ஆம் தேதி வரை. அதுவும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியமாக வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற கோள்களின் நிலையை காட்டுகின்றது. ஆகையால் மனநிலை மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதினால் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆகையால் ஆரோக்கியம் மிக உற்சாகத்து பெறுவதனால், மனம் உற்சாகத்தோடு இருப்பதனால் புதிய முயற்சியில் நீங்கள் தைரியமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் அன்பை காட்டுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவி உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இவ்வாரத்தில் இல்லை. இவ்வாறு இந்த வாரம் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாகவும் பலமாகவும் இருக்கும். புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் அப்படி பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தனாதிபதி. அவர் மிக அற்புதமாக பலமாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். அந்த வீடாகப்பட்டது மகரம். மேலும் சனியாகப்பட்ட மகரத்துக்கு அதிபதி அவரோ 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 7 நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குரு பார்வையை பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் மிகுதியான லாபமும், மனதிற்கு இனிதாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு காரியமும் மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே பங்குதாரரிடம் பங்களிப்பும் நன்றாக இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பலமாக அமைந்திருப்பதனால் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 5லே ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சூரியன் 5ல் இருப்பது யோகமல்ல, அதுவும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இருந்தாலும் இந்த வாரத்தில் மற்றொரு யோகாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக இருப்பதினால் இந்த வாரம் உத்தியோகத்தில் மேலதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். உடன் பணிபுரிவோருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருப்பதனால் உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள். அதிகார உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு எதிர்பார்த்து இருந்து கொண்டிருந்தால் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு. கலைத்துறை சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றிகள் இந்த வாரம் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அரசியல் சூரியன் கேதுவோடு சேர்க்கை. ஆகையால் அரசியலில் நிதானம் காட்ட வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. விவசாயம் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் மகசூல்கள் விளைச்சல்கள் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் எடுக்கின்ற போது லாபம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மேஷராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான உயர்வுகளும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லாத ஒரு நல்ல ஆதாயமான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய துறைகளிலே அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் குடும்பாதிபதியான சுக்கிர பகவான் பகை கொண்டவருடைய சேர்க்கை எதுவும் இல்லாமல் புதனோடு சேர்க்கை பெற்று 4லே இருப்பது பலமானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளாலும் சந்தோஷம். 5க்குரியவர் 5லே சூரியன் ஆட்சியாக இருப்பதனால் நீங்கள் குழந்தைகளும் எதிர்பார்த்துகின்ற கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். மேலும் குடும்ப உறவுகளிடமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்ப ரீதியாக மனதில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் உறவுகளிடம் அன்பையும் பெறுவதனால் மற்ற உங்களுடைய செயல்பாடுகளிலும் வேகமும் விவேகமும் இருக்கும். காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் அன்பையும் பெருக்கக்கூடிய இடத்திலும் அன்பை பெறக்கூடிய இடத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவற்றில் எவ்விதத்திலும் குறைகளோ இடையூறுகளோ சஞ்சலங்களோ இல்லை. காதல் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இந்த வாரம் அன்பே அதிகம். காதலை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சாத்தியமான வாரமாக இந்த வாரம் இருந்திருக்கிறது. திருமண முயற்சி என்று பார்க்கின்ற சுக்கிரனும் சாதகம், குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் திருமண முயற்சியிலே நல்ல வரன் அமையக்கூடிய வாரமாக இருக்கின்றது. ஆடி முடிந்து ஆவணி பிறந்து விட்டது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த வாரம் திருமண முயற்சி சாதகமே. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தான் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம் குரு பார்க்கின்றார். ஆகையால் மறுமணத்துக்கும் இந்த வாரம் சாத்தியமான வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை அண்ணா சாலையிலே வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளமே எனது இணையதளமே. திருமணம் இணையதளம் bharatmatchpoint.com. இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு வாரத்தில் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கிரக நிலைகளும் பாதகமாக இல்லை, சாதகமாகவே இருக்கின்றது. குரு புதன் சுக்கிரன் போன்றவர்களும் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது பெரிய முயற்சியில் ஒரு மனதில் ஒரு அழுத்தமும் பயமும் இருக்கும். எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்று சனிக்கிழமை அன்று அனுமனை வழிபாடு செய்யுங்கள். வக்ரமாக சனி இருப்பதனால். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு ஓரையிலே காலையிலே குரு ஓரை வரும் ஒரு 11லிருந்து 12 மணி வரை. அந்த நேரத்தில் நீங்கள் சிவனுக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது சிவ தரிசனம் செய்வது நல்லது. மேலும் சிவனுடைய பீஜ மந்திரங்கள் சூரியனுடைய பீஜ மந்திரங்களையும் சொல்வதும் கேட்பதும் நல்லது. இவற்றை செய்வதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் அனுகூலங்களும் மேன்மைகளும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக.